ஓம் சாந்தி. இன்றைக்கு பாபா மகா வாக்கியத்துல உயர்ந்த வருமானத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. நம்முடைய வருமானம் மிக உயர்ந்த வருமானம். ஏன்னா நம்முடைய ஒவ்வொரு அடியிலையும் கோடி மடங்கு வருமானமானது அடங்கி இருக்குது. அப்ப நாம எவ்வளோ சம்பாதிக்கிறோம். அடுத்து மிக முக்கியமானது, இந்த சம்பாத்தியத்திற்கான வழி காட்டக்கூடியவர் ஸ்வயம் பகவான். எப்படி இன்னைக்கு உலகத்துல பிசினஸ்ல எப்படி சம்பாதிக்கிறதுன்னு ட்ரைனிங் கொடுக்கறாங்க, ட்ரைனர்ஸ் இருக்காங்க. எப்படி ஒரு பிசினஸ்ல நல்ல லாபத்தை ஈட்டுறதுன்னு அதுக்காகவே ட்ரைனிங்லாம் கொடுக்கறாங்க. அதே போல இங்க ஆத்மாவுக்கான வருமானத்தை செய்யறதுக்கான அந்த ட்ரைனிங் யார் கொடுக்கறா? ஸ்வயம் பகவானே கொடுக்கறார். ஆனா இந்த வருமானத்தை பாபா சொல்றாங்க, நீங்க சுப்சாப்பா செய்யணும், அதாவது அமைதியா செய்யணும். காரியங்கள் செஞ்சிட்டு இருந்தாலும் உங்களுடைய மனமானது மணமகனுடைய நினைவுல இருக்கணும். நம்முடைய மனசு மணமகனோட நினைவுல இருந்தா ஆத்மால வருமானம் சேமிப்பாயிட்டே இருக்கும். அடுத்து இன்றைக்கு முரளியில பாபா நம்ம எல்லாருக்கும் ஒரு அழகான டைட்டில் கொடுத்திருக்கிறாங்க, தீயணைப்பு வீரர்கள், ஃபயர் பிரிகேட். ரொம்ப மிக ஒரு முக்கியமான பணியில இருக்கிறோம். எங்க நெருப்பு பிடிச்சிருச்சோ அதை போய் அணைப்பாங்க. அதே போல இன்னைக்கு உலகத்துல விகாரம் என்ற நெருப்பு எரிஞ்சிட்டே இருக்கு. அதை அணைக்கக்கூடிய ஃபயர் பிரிகேடியர்ஸ் நீங்க தான் சொல்லியிருக்கிறார் பாபா. ஆனா எப்படி அணைக்கிறது? பொதுவா தீயணைப்பு படையில இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? நெருப்பு அணைக்கணும்னா டேங்கா தண்ணியை கொண்டு போய் அந்த தண்ணி என்ன பண்ணுவாங்க, அந்த நெருப்புல ஊத்துவாங்க. அப்ப அந்த நெருப்பு அணைஞ்சிரும். ஆனா நாம என்ன செய்யணும்? நெருப்பால தான் அணைக்கணும். காட்டுல எல்லாம் தீ பிடிச்சிருச்சுன்னா தண்ணி ஊத்தி அணைக்க மாட்டாங்க. காட்டு தீ பரவி வேகமா வந்துகிட்டே இருக்கும். இப்ப என்ன பண்ணுவாங்க, ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த இடத்துல நெருப்பு வச்சு விட்டுருவாங்க. இந்த நெருப்பு என்ன ஆயிடும், அந்த நெருப்பு அப்படியே வர வர இந்த நெருப்புல அந்த நெருப்பு அமைதியாயிடும். ஸோ அந்த காட்டு தீயோட நெருப்பு என்ன ஆயிடும், அணைஞ்சிடும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுவாங்க, ஒரு குறிப்பிட்ட தூரத்துல தானே என்ன பண்ணுவாங்க, நெருப்பை பத்த வச்சிடுவாங்க. இப்படிதான் காட்டு தீய அணைக்க முடியும். தண்ணி ஊத்தியெல்லாம் காட்டு தீய அணைக்க முடியாது. அதே போலதான் இந்த உலகத்துல விகாரம் என்ற நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்குது. அதை அணைக்கணும்னா நம்முடைய யோக நெருப்பு வேணும். நம்முடைய யோக பலத்தின் மூலமா தான் விகாரம் என்ற நெருப்பை அணைக்க முடியும். எவ்வளவு அழகா பாபா மகா வாக்கியம் சொல்றார். சிவ பகவானோட மகா வாக்கியம், வாணி தேதி 30/3/2022. பாபா சொல்றாங்க, மீட்டே பச்சே तुम बाप के बने हो इस दुनिया से मरने के लिए. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இந்த உலகத்திலிருந்து இறந்து விட்டீர்கள் பாபாவின் குழந்தை ஆகுவதற்காக. அதாவது பாபாவுக்கு சொந்தமாகிறதுக்காக என்ன ஆயிட்டோம், இந்த உலகத்துல இருந்து இறந்துட்டோம். ऐसी अवस्था पक्की करो जो अंत में बाप के सिवाय कोई भी याद न आए. அப்படி உங்களோட ஸ்திதியை உறுதியாக்குங்க. இறுதி நேரத்துல ஒரு பாபாவை தவிர வேற யாரோட நினைவும் வரக்கூடாது. பாபா கேள்வி கேக்குறாங்க, सबसे तीखी आग कौन सी है जो सारी दुनिया को इस समय लगी हुई है, उसको बुझाने का तरीका सुनाओ. அனைத்திலும் தீவிரமான நெருப்பு எது இந்த முழு உலகத்திலும் பீடித்திருக்கிறது, அதை அணைப்பதற்கான வழிமுறையை கூறுங்கள். இந்த உலகத்திலேயே இன்னைக்கு நெருப்பு பிடிச்சிருக்கு. அந்த நெருப்பு எது, அதை அணைக்கிறதுக்கான வழிமுறை என்ன? பதில், सारी दुनिया में इस समय काम की आग लगी हुई है, यह आग सबसे तीखी है. முழு உலகத்திலையும் இந்த நேரம் காமம் என்ற நெருப்பு பிடிச்சிருக்கு. இந்த நெருப்பு மிக தீவிரமானது. इस आग को बुझाने वाली रूहानी मिशन एक ही है.
இந்த நெருப்பை அணைக்கக்கூடிய ஆன்மீக படை ஒன்று மட்டுமே. इसके लिए स्वयं को फायर ब्रिगेड बनाना है. இதற்காக தன்னை தீயணைப்பு வீரராக ஆக்குங்கள். सिवाय योग बल के यह आग बुझ नहीं सकती. யோக பலம் இல்லாம இந்த நெருப்பை அணைக்க முடியாது. காம் விகாரிஹி சப்கி சத்யநாஷ் கர்த்தா ஹே. காம விகாரம்தான் அனைவரையும் சத்யநாசம் செய்யக்கூடியது. इसलिए इस भूत को भगाने का पूरा पुरुषार्थ करो. எனவே இந்த பூதத்தை விரட்டுவதற்கு முழுமையான முயற்சி செய்யுங்கள். பாடல் மெஹஃபில் மே ஜல் உட்டி ஷமா. சபையினில் ஒரு ஜோதி தோன்றியது. ஓம் சாந்தி. जो अच्छे अच्छे सर्विसबल बच्चे हैं वो इस गीत के अर्थ को अच्छी रीति समझ जाते हैं. யார் நல்ல நல்ல சேவாதாரி குழந்தைகளோ அவர்கள் இந்த பாடலோட அர்த்தத்தை நல்ல முறையில புரிஞ்சிருக்கிறாங்க. इस गीत को सुनने से सारी सृष्टि चक्र रचिता और रचना के आदि मध्य अंत को जाना जाता है. இந்த பாடலை கேட்பதன் மூலம் முழு சிருஷ்டி சக்கரம், படைப்பவர் மற்றும் படைப்பினுடைய ஆதி மத்திய அந்திமத்தை அறிந்து கொள்வது அவசியம். கீத் பஜாயா ஜாத்தா ஹே கி மனுஷ்ய ஜான் ஜாயே. ஒரு பாடல் கூட ஏன் ஒலிக்கப்படுது? மனிதர்கள் இதை புரிஞ்சுக்கணும். கிஸ் துவாரா? யார் மூலமாக? ज्ञान के सागर द्वारा, ஞான கடல் மூலமாக. बच्चे जानते हैं कि हम बाप के बनते हैं इस पुरानी दुनिया से मरकर अपने परंदाम में जाने के लिए. குழந்தைங்க நாம தெரிஞ்சிட்டோம், நாம பாபாவுக்கு குழந்தையாயிருக்கிறதே எதுக்காக? இந்த பழைய உலகத்திலிருந்து இறந்து தன்னுடைய பரந்தாமத்திற்கு செல்வதற்காக. செத்து போறதுக்காக தான் பாபாவுக்கு குழந்தையாவே ஆயிருக்கிறோம். ये पुरुषार्थ और कोई करा न सके सिवाय एक बाप के. இந்த ஒரு புருஷார்த்தம், அதாவது இறப்பதற்கான முயற்சிய பாபாவை தவிர வேற யாரும் செய்ய வைக்க முடியாது. உலகத்துல யாருக்கும் இதுக்கு முயற்சி செய்ய சொல்லி கொடுப்பாங்களா? உயிரோட இருக்கிறதுக்கு தான் முயற்சி செய்வாங்க, முயற்சி செய்ய வைப்பாங்க. ஆனா இங்க மட்டும்தான் பாபா இறப்பதற்கு முயற்சி செய்ய வைக்கிறார். बाप कहते हैं मेरा बनने से तुमको इस दुनिया से मरना होगा. பாபா சொல்றார், என்னோட குழந்தை ஆகிறது மூலமா இந்த உலகத்துல இருந்து நீங்க இறக்கணும். என்னோட குழந்தை ஆகணும்னா என்ன பண்ணணும்? செத்து போகணும். இந்த உலகத்துல இருந்து இறந்து விடுங்கள். இறப்பது என்றாலே என்ன? இல்லாமல் இருப்பது. ஆனா இந்த உலகத்துல தான் இருப்போம். ஆனா எப்படி இருக்கணும்? உலகத்தோடு தொடர்புல இருந்து விடுபட்டு இருக்கணும். அதுதான் இறப்பது, அதாவது இல்லாமல் இருப்பது. पिछाड़ी में ऐसी अवस्था पक्की होनी चाहिए जो सिवाय एक बाप की याद के और किसकी भी याद न आए. கடைசி நேரத்துல உங்க ஸ்திதி அந்த அளவு உறுதியா இருக்கணும். அந்த இறுதி நேரத்துல ஒரு பாபாவோட நினைவு தவிர வேற யாரோட நினைவும் வரக்கூடாது. तुम बच्चे जानते हो क्षमा आई है परवानों को साथ ले जाने के लिए. குழந்தைங்களாகிய நாம தெரிஞ்சிட்டோம், ஜோதி பாபா வந்துட்டார். எதற்காக? வெட்டில் பூச்சிகள் எல்லாரையும் அழைச்சிட்டு போறதுக்காக. பர்வானே தோ டேரோங்கே டேரே. வெட்டில் பூச்சிகள் நிறைய பேர் இருக்கிறோம். பிரதர்ஷனி மே தேக்கோ கித்னே டேர் ஆத்தே ஹே. நீங்க ஒரு படவிளக்க கண்காட்சி வைக்கிறீங்க, எத்தனை பேர் வர்றாங்க? कई बच्चे तो प्रदर्शनी का अर्थ भी नहीं समझते होंगे. நிறைய குழந்தைங்களுக்கு கண்காட்சியினுடைய அர்த்தம் கூட புரியல. படவிளக்க கண்காட்சி வைக்கிறோம் அப்படின்னா அதோட அர்த்தம் கூட புரியல. पुरानी दुनिया को फिर नई दुनिया बनाने की प्रदर्शनी. பழைய உலகத்தை புதிய உலகமாக்குவதற்கான கண்காட்சி. पुरानी दुनिया का विनाश हो नई दुनिया की फिर स्थापना कैसे होती है?
பழைய உலகத்தினுடைய வினாசம், பிறகு புது உலக ஸ்தாபனை எப்படி நடக்குது? சங்கம் பர்ஹி திக்காய ஜத்தாய். இது சங்கமயுகத்துல தான் காட்ட முடியும். ஏன்னா பழையது மற்றும் புதியதை பற்றிய ஞானமும் சங்கமயுகத்துல தானே நமக்கு இருக்கு. அப்ப பழைய உலகம் எப்படி வினாஷ் ஆகுது, புது உலகம் எப்படி ஸ்தாபனை ஆகுது, அதை சங்கமயுகத்துல மட்டும்தான் காட்ட முடியும். தோனோ இக்கட்டே தோ ஹோ ந சகே. ரெண்டும் ஒரே நேரத்துல இருக்க முடியாது. எந்த ரெண்டும்? புது உலகம், பழைய உலகம். ஏக் கதம் ஹோனியே ஜரூர். ஒன்னு இருக்குன்னா ஒன்னு அழிஞ்சே ஆகணும். துமாரே மே பி ஜோ அச்சே அச்சே பச்சே ஹே ஓ ஜான்தே ஹே. ஆனா நம்மள கூட நல்ல நல்ல குழந்தைங்க தான் இந்த விஷயத்த புரிஞ்சிருக்காங்க. ராம ராஜ்ய அர்த்தாத் நई दुनिया ஸ்தாபன் ஹோ ரஹி ஹே. ராம ராஜ்யம், அதாவது புதிய உலகம் ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது. ராம ராஜ்ய ஸ்தாபன் ஹோனே கே பாத் ராவன் ராஜ்ய கத்தம் ஹோ ஜாய். ராம ராஜ்யம் ஸ்தாபனை ஆகிய பின்பு ராவண ராஜ்யம் அழிந்துவிடும். ஏன்னா ஸ்தாபனை உடனடியாக நடக்கிறதுல அதுக்கு டைம் ஆகுது, நேரம் எடுக்குது. அப்போ முழுசா ஸ்தாபனையாய் முடிக்கிறப்பதான் என்னாகும்? ராவண ராஜ்யம் அழியும். जब तुम राम राज्य के बाती बनते हो तो तुम्हारे में कोई भी भूत नहीं होना चाहिए. எப்போ நீங்க ராம ராஜ்யத்துக்கு உரியவர் ஆகுறீங்களோ அப்போ உங்களுக்குள்ள எந்த ஒரு பூதமும் இருக்கக்கூடாது. பூத்தோं को भगाने की कोशिश करनी चाहिए. பூதங்களை விரட்டுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். पहले पहले काम अग्नि को बुझाना. முதல்ல காமம் என்ற அக்னியை அணைக்கணும். अपने लिए फायर ब्रिगेड बनना. முதல்ல தனக்குத்தான் நெருப்பை அணைக்கக்கூடியவங்களா ஆகணும். यह आग सबसे तीखी और बिल्कुल गंदी है. பாபா சொல்ற இந்த நெருப்பு தான் எல்லா நெருப்பையும் விட தீவிரமானது. ஏன்னா கோபத்தை பாபா நெருப்புன்னு சொல்லியிருக்கிற. அப்ப எல்லா நெருப்பை விட தீவிரமானது விகாரம் என்ற நெருப்பு தான். அதே நேரத்துல ரொம்ப அழுக்கான நெருப்பும் விகாரம்தான். யோக பலம் இல்லாம இந்த நெருப்பை அணைக்க முடியாது. சோபி எஹி சவால் ஹே சாரி துனியாக்கா. முழு உலகத்துக்கும் சவாலா இருக்கிறது இதுதான். சப்கோ காம் கி ஆக் லகி ஹுயே. எல்லாரையும் இந்த காம விகாரம் என்ற நெருப்பு பிடிச்சிருக்கு. இஸ் ஆகுக்கோ புஜானே வாலி ரூஹானி மிஷன் ஏகி ஹே. இந்த நெருப்பை அணைக்கக்கூடிய ஆன்மீக படையினர் நீங்க மட்டும்தான், ஒரே ஒரு படை மட்டும்தான். உன்கோ ஜரூர் யஹா ஆனா படை. அப்போ அவரு கண்டிப்பா இங்க வரணும். கேத்தே பி ஹே பதீத் பாவனாவ். ஆகையாலதான் என்ன சொல்லிட்டாங்க உலகத்துல, ஹே பதீத்த பாவனரே வாருங்கள். பதீத் காமிக்கோ காஜத்தா ஹே. பதீத்தம் என்று யாரை சொல்லப்படுது? காமி. யாரு விகாரத்துக்கு வசமாகி இருக்காங்களோ அவங்களத்தான் சொல்லப்படுது. ஹே காம் கி ஆகுக்கோ பசம் கர்னே வாலே ஆவோ. அப்ப பதீத்த பாவனன்னாலே என்ன சொல்லப்படுது? விகாரம், காம விகாரம் என்ற பூதத்தை எரிக்கக்கூடியவரே வாருங்கள். யஹா மெஜாரிட்டி தோ பதீத்தே. இங்க மெஜாரிட்டி எப்படிதான் இருக்காங்க? பதீத்தமா தான் இருக்காங்க. பல் கோய் பவித்திர ரேத்தே. ஆனா இந்த உலகத்திலையும் பவித்திர வாழ்க்கை வாழ்றவங்க இருக்காங்க. तुमको युक्ति बताता हूँ इनको कैसे बुझाओ. உங்களுக்கு பாபா யுக்தி சொல்லி கொடுக்கறாரு, இதை எப்படி அணைப்பது. ये काम अग्नि भी सतो रजो तमो में आती है. இந்த விகாரம் என்ற நெருப்புல கூட 3 வகை இருக்கு. சத்தோ ரஜோ தமோ. இதுலயும் 3 பிரிவு இருக்கு. தமோ பிரதான் வகை जो बिल्कुल रह नहीं सकते. தமோ பிரதானமான விகாரம்ன்றது என்ன? அவங்களால இந்த விகாரம் இல்லாம இருக்கவே முடியாது. ஆகு லகி ரேத்திய. அவங்களுக்குள்ள இந்த நெருப்பு என்ன ஆயிட்டே இருக்கும்? எரிஞ்சிட்டே இருக்கும். மனுஷியக்கு சத்யநாஷ் ஏ காம் விகார் கர்த்தாய். ஒரு மனிதனை முற்றிலுமாக அழிக்கக்கூடியது இந்த காம விகாரம்தான். சத்யுகமே கோய் துஷ்மன் ஹோத்தா நீ. பாபா சொல்றாங்க, சத்யுகத்துல உங்களுக்கு எந்த எதிரி இருக்க மாட்டாங்க. வஹா ந ராவன் ஹோத்தா ந மனுஷக்கே துஷ்மன் ஹோத்தே. அங்க ராவணன் என்ற எதிரியும் இருக்க மாட்டார், மனிதர்களுக்கு இன்னொரு மனிதர்கள் எதிரியாவும் இருக்க மாட்டாங்க. சத்யுகத்துல
ராவணன், அதான் கெட்ட குணங்கள் என்ற எதிரியும் இருக்க மாட்டாங்க. அடுத்து ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதன் எதிரியாவும் அங்க இருக்க மாட்டா. தும் சம்ஜாத்தே ஹோ பாரத் கா சப்சே படா துஷ்மன் ராவன். நாம இப்ப எல்லாருக்கும் என்ன சொல்றோம்? இந்த உலகத்திலேயே எல்லாருக்கும் மிகப்பெரிய எதிரி ராவணன் தான். கேள்வி சாரா பாரத் பர் பனா ஹுவாய். இந்த விளையாட்டு கூட முழுசா பாரத தேசத்துல தான் உருவாக்கப்பட்டிருக்கு. சத்யுகுமே ராமராஜ்ய और கலியுகுமே ராவன் ராஜ்ய. சத்யுகத்துல ராமராஜ்யம், கலியுகத்துல ராவண ராஜ்யம். कार्टून में भी दिखाया है वो भी मनुष्य ये भी मनुष्य. அவ சொல்றாங்க, கார்ட்டூன்ல கூட நம்ம என்ன காட்டுறோம்? தேவதைகளும் மனிதர்கள் தான், அரக்கர்களும் மனிதர்கள் தான். ரெண்டு பேருமே யாரு? மனிதர்கள் தான். அதாவது சத்தியுகத்துல இருக்கிறவங்க, ராமராஜ்யத்துல இருக்கிறவங்களும் மனிதர்கள், கலியுகத்துல இருக்கவங்களும் மனிதர்கள். குணத்துல தான் வித்தியாசம். देवताओं के आगे हाथ जोड़कर जाकर कहते हैं आप सर्वगुण संपन्न हो, हम पापी दुखी है. தேவதைகள் முன்னாடி போயிட்டு கை தொழுது நமஸ்காரம் பண்ணி சொல்றாங்களாம், நீங்க சர்வகுண சம்பன்னமா இருக்கீங்க, நாங்க பாவியா இருக்கிறோம், துக்கியா இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ये भारत श्रेष्ठाचारी पावन था जरूर. இந்த பாரதம் ஒரு காலத்துல சிரேஷ்டாச்சாரியா பாவனமா இருந்தது. ஜஹா தேவி தேவதாய ராஜ்ய கர்த்தே தே. அங்கதான் தேவி தேவதைகள் ராஜ்யம் செய்து கொண்டிருந்தார்கள். லக்ஷ்மி நாராயண் और ராம் சீதா दोनों का राज्य था. லக்ஷ்மி நாராயணர், ராமர், சீதை இருவருடைய ராஜ்யமும் அங்கதான் இருந்தது. ஹே உனோகா கரானா, அவங்களுடைய வம்சம் தான் அங்க வாழ்ந்தாங்க. பிரஜா கா சித்திர தோ நஹி பனாயேங்கே. அவங்களோட சித்திரங்கள் நம்ம பார்க்குறோம். பக்தியில கோயில்களை நினைவு சின்னத்துல சித்திரங்கள் பார்க்குறோம். நாமளும் இங்க ஞான மார்க்கத்துல அவங்களோட நினைவு சின்னம் வரைஞ்சு வைக்கிறோம், உருவாக்கி வைக்கிறோம். ஆனா பிரஜைகளோட சித்திரத்தை யாரும் வரைகிறதோ உருவாக்குறதோ கிடையாது. பாப் கித்தனா சஹஜ் கர்க்கே சம்ஜாத்தே ஹி. இப்ப பாபா எவ்வளோ சகஜமா நமக்கு எல்லாத்தையும் புரிய வைக்கிறாரு. சம்ஜாக்கர் ஃபிர் கேத்தே ஹே புத்தி மே தாரணா ஹோத்தி ஹேனா. புரிய வச்சுட்டு பாபா கேட்கிறாராம், உங்க புத்தியில தாரணை ஆகுதா? பாபா புரிய வச்சிடுறார். ஆனா அப்புறம் நம்மளை பார்த்து என்ன கேட்கிறாரு? உங்களுக்கு தாரணை ஆகுதா? जैसे मेरी बुद्धि में धारणा है, जाड़ ड्रामा की नॉलेज हमारे पास है, इसलिए मुझे ज्ञान का सागर कहते हैं. பாபா சொல்றார், எப்படி என்னோட புத்தியில தாரணை இருக்குது, மரத்தை பற்றிய ஞானம் இருக்கு, நாடகத்தை பற்றிய ஞானம் இருக்கு, ஆகையாலதான் என்ன நீங்க ஞான கடல்னு சொல்றீங்க அப்படின்னு பாபா நம்மளை பார்த்து சொல்ற. எனக்குள்ள எல்லா ஞானமும் இருக்கு, அதனாலதான் என்னை பார்த்து ஞான கடல்னு சொல்றீங்க. सृष्टि के आदि मध्य अंत का ज्ञान मेरे पास है. सृष्टिயினுடைய ஆதி மத்திய அந்திம ஞானம் என்கிட்ட இருக்குது. मुझे पवित्रता का भी सागर कहते हैं. என்னைத்தான் பவித்திரதாவோட கடல்னும் சொல்லப்படுது. पतित पावन भी मुझे ही कहते हैं, जो आकर सारे भारत को पावन बनाते हैं. பதீத பாவனன்னு என்னைத்தான் சொல்றீங்க, அவர் வந்துதான் முழு பாரதத்தையும் பாவனமாக்குறார். அதனால என்ன சொல்றோம்? அவரை தான் பதீத பாவனன்னு சொல்றோம். ஏஹே ராஜ் யோக் और ज्ञान. இதுதான் ராஜ யோகம் மற்றும் ஞானம். बैरिस्ट्री पढ़ते हैं, उनको कहेंगे बैरिस्ट्री योग. வக்கீலுக்கு படிக்கிறாங்க, சட்ட படிப்பு படிக்கிறாங்க. அப்ப அது என்ன சொல்லப்படுது? சட்ட படிப்பிற்கான யோகம்னு சொல்லப்படுது. क्योंकि उस पढ़ाई से ही बैरिस्टर बन जाते. அப்ப அந்த படிப்பு படிக்கிறனால தான் அவங்க என்ன ஆகுறாங்க? வக்கீல் ஆகுறாங்க. அப்ப அந்த படிப்போடு தொடர்பை ஏற்படுத்தி கொள்கிறார்கள். அதன் மூலமா தான் உங்களுக்கு அந்த பதவி கிடைக்குது. ये बाप कहते हैं, तुम बच्चों को आकर राजयोग सिखाता हूं. பாபா நமக்கு சொல்றார், குழந்தைங்களாகிய உங்களுக்கு நான் ராஜயோகா கத்து கொடுக்கறேன். ராஜாயும் பி சப் பகவான் கோ யாது கர்த்தே. ராஜாக்கள் கூட எல்லாருமே பகவானை தான் நினைக்கிறாங்க. பகவான் சே கியா மிலேகா. பகவான் கிட்ட இருந்து என்ன கிடைக்குது? ஜரூர் ஸ்வர்க கா வர்ஷா மில்னா चाहिए. கண்டிப்பா சொர்க்கத்தினுடைய ஆஸ்தி கிடைக்க வேண்டும். என்ன கிடைக்கணும்? சொர்க்கத்தினுடைய ஆஸ்தி தான் பகவான்கிட்ட இருந்து கிடைக்கணும்.
तुम सबसे पूछते हो कि परमपिता परमात्मा का परिचय है. நாம எல்லார்ட்ட கேட்குறோம், பரம்பிதா பரமாத்மாவுடைய அறிமுகம் இருக்கா அப்படின்னு கேட்குறோம். ये बाप रचिता है तो जरूर स्वर्ग रचिता होगा. பாபா தான் படைப்பாளர். அப்ப கண்டிப்பா அவர் எதை படைச்சிருக்கணும்? சொர்க்கத்தை படைச்சிருக்கணும். और स्वर्ग की राजाई देते हैं. स्वर्ग राज्यத்தை தான் பாபா கொடுக்கிறார். जो हम बच्चों को मिली थी, அதுதான் குழந்தைங்களாகிய நமக்கு ஏற்கனவே கிடைச்சது. பாபா சொர்க்கத்தை படைச்சாரு, நமக்கு கொடுத்தாரு ஆஸ்திய. ஸோ இது எல்லாமே ஏற்கனவே நடந்திருக்கு. அபு நெய், ஆனா இப்ப இல்ல. ஃபிர் லே ரஹே ஹே, மீண்டும் அடைந்து கொண்டிருக்கிறோம். ஜெசே கலப் பேலே பாரத்வாசியோனே லீத்தி, எப்படி கல்பத்துக்கு முன்னாடி பாரதவாசிகள் அதை அடைந்தார்கள், அதே போல நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நாம தான் அந்த பாரதவாசி. கல்பத்துக்கு முன்னாடி நாம தான் அடைஞ்சோம், இப்ப மீண்டும் அடைந்து கொண்டிருக்கிறோம். அபு ஃபிர்சே பாரத்வாசியோ கோ லேனியே, இப்போது மீண்டும் பாரதவாசிகள் தான் அடைய வேண்டும். நாரது கா மிசால், நாரதரோட அடையாளம். तुम बच्चे भी पूछते हो चलेंगे வைகுண்ட், குழந்தைங்களாகிய நாம கூட கேட்குறோமா, வைகுண்டத்துக்கு போகலாம் வரீங்களா? கேட்குறோமா? கேட்குறோமா? உலகத்துல என்ன அப்படி கேட்டோம்னா பயந்து போயிடுவாங்க. என்னடா இது, உங்க வைகுண்டத்துக்கு கூப்பிடுறாங்க, போய் சேர கூப்பிடுறாங்க அப்படின்னு நினச்சிடுவாங்க. அக்கா நம்ம கூப்பிடாம இருக்கக்கூடாது, நாம சொல்லணும்ல, பாபா சொல்றாருல. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? எல்லாரையும் கூப்பிடணும், அவங்களுக்கு புரியுற மாதிரி கூப்பிடணும். பகவான் சே நயி துனியா கா வர்ஷா லேங்கே, அடுத்து என்ன கேட்கணுமா? பகவான் கிட்ட இருந்து புது உலகத்தோட ஆஸ்தி வாங்க வரீங்களா அப்படின்னு கேட்கணும். பாரத் கோ ஹி வர்ஷா மிலாத்தா, பாரதத்துக்கு தான் ஆஸ்தி கிடைச்சது. அபு நெய், ஆனா இப்ப இல்ல. और कोई को तो मिल न सके, வேற யாருக்கும் இந்த ஆஸ்தி கிடைக்க முடியாது. क्योंकि பாரத் ஹி பகவான் கி ஜன்ம பூமி है, ஏன்னா பாரதம் தான் பகவானுடைய ஜென்ம பூமி. तो चैरिटी பிகின்ஸ் அட் ஹோம், எந்த ஒரு நல்ல காரியமோ வீட்டில இருந்து தான் ஆரம்பமாகணும். யஹா வாலும் கோ ஹி தேங்கே, அப்ப இங்க இருக்கிறவங்களுக்கு தான் பாபா ஆஸ்தி கொடுக்கிறார். சொர்க்கம் இங்க தானே உருவாகுது. அப்ப பாரத தேசத்துல இருக்கிறவங்களுக்கு தான் பாபா என்ன பண்ணணும்? ஆஸ்தி கொடுக்கணும். பரந்து போத் பச்சியா சம்ஜானே சக்தியே, ஆனா நிறைய குழந்தைங்களால இத மற்றவங்களுக்கு இன்னும் புரிய வைக்க முடியல. போத் பச்சோக்கோ சாட்சாத்கார் பி கராத்தே ஹே, நிறைய குழந்தைங்களுக்கு பாபா சாட்சாத்காரமும் ஏற்படுத்துறார். दिखाते हैं तुम வைகுண்ட் के प्रिंस प्रिंसेस बनते हो, காட்டப்படுது சாட்சாத்காரத்துல நீங்க வைகுண்டத்துக்கு இளவரசன் இளவரசி ஆகுறீங்கன்னு சொல்லப்படுது. ய ஐஹி மனுஷ்ய சே பிரின்ஸ் பன்னை கி பாட்சாலா, இப்போ வைகுண்டத்துல போய் இளவரசன் இளவரசியா நீங்க ஆக போறீங்கன்னு பாபா என்ன பண்றாராம்? சாட்சாத்காரத்து மூலமா காட்டுறாராம். பாபா சொல்றாரு, ஆனா அந்த நிலை அடைவதற்கான பாடசாலை இதுதான். பிரின்ஸ் பண்ணுனா அவ ராஜா பண்ண ஏக்கி பாத்தே, இளவரசன் ஆகிறது ராஜா ஆகிறது எல்லாம் ஒண்ணுதான். இளவரசன் ஆனாதான் ராஜா ஆக முடியும். ये साक्षात्कार होता है कि पुरुषार्थ कर ऐसा बनो, ஆனா சாட்சாத்காரம் எதற்காக பாபா காட்டுறாரு? நீங்க இப்படி ஆகணும்னா புருஷார்த்தம் பண்ணணும். நீங்க இப்படி ஆக போறீங்க அப்படின்னு காட்டல பாபா. இந்த இடத்துல பாபா என்ன சொல்றாரு? இப்படி ஆகணும்னா நீங்க என்ன பண்ணணும்? புருஷார்த்தம் பண்ணணும் அப்படின்னு காட்டுறாராம். பாப்கி ஸ்ரீமத் பர்ச்சல் புருஷார்த் கரும், ஆனா அதுலயும் முக்கியமானது என்ன? பாபாவோட ஸ்ரீமத் படி நடந்து புருஷார்த்தம் செய்யணும். சிர்ஃப் கிருஷ்ண கோ தேக்கா ये कोई बड़ी बात नहीं है. நீங்க உங்க சாட்சாத்காரத்துல கிருஷ்ணரை பாக்குறீங்க, அது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லைன்ட்டார் பாபா. கிருஷ்ணரை பார்க்குறோம், எவ்வளோ பெரிய விஷயம். பாபா சொல்ற உங்க சாட்சாத்காரத்துல நீங்க கிருஷ்ணரை பார்க்குறீங்க, அது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. ऐसा तो आगे बहुत देखते थे फिर चले गए, இப்படி நிறைய பேர் பார்த்துருக்குறாங்க ஆரம்பத்தில், அதில் கொஞ்சம் பேர் காண போயிட்டாங்க. ஸோ பார்க்குறனால நாம் உயர்ந்த நிலையில் இருக்கிறோம் அப்படி கிடையாது. பார்த்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? அதை அடைவதற்கு நாம முயற்சி செய்யணும். साक्षात्कार हुआ फिर पढ़ते नहीं, ऐसे बनते नहीं है.
சில பேர் அப்படி இருக்காங்களாம், சாட்சாத்காரம் பார்த்துட்டோம் அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் படிக்க மாட்டாங்களாம், அந்த நிலை அடையிறதுக்கு முயற்சியும் செய்யறதில்ல, ஆகிறதும் இல்லை. இத்தனா புருஷார்த்த நெய் கருத்தே கியோங்கி அந்த அளவுக்கு முயற்சி செய்யறதில்ல. ஏன் முயற்சி செய்யல? பூத்தோக்கா வாருகே, பூதங்களோட இங்க யுத்தம் நடந்துட்டு இருக்கு. அப்புறம் எங்க முயற்சி பண்றது? டெய்லி பூதத்தோட சண்டை போட்டுட்டே இருந்தா எங்க முயற்சி பண்றது? தேக அபிமான்கா கடா பூதே, அதுலயும் தேக அபிமானம் என்ற கடுமையான பூதம் தாக்கிட்டு இருக்கு. புத்தி மேர் என்ன செய்யே கி கேளு பூரா ஹோத்தாஹே, புத்தியில இருக்கணும், இந்த விளையாட்டு முடிய போகின்றது. ஹம்னே 84 ஜென்மோ கா பாட் பூரா கியா, நாம 84 ஜென்மங்களுடைய பாட்டை முடிக்கிறோம். அப் ஹம் ஏ புராணா சோலா சோடுத்தாகும், நான் இப்போது இந்த பழைய சட்டைய கலட்டிடுறேன். ये भी सिर्फ याद पड़ जाए तो अहो भाग्य, खुशी का पारा चढ़ा रहे. இந்த நினைவு கூட உங்களுக்கு வந்துருச்சுன்னா ஆஹா சௌபாகியம், உங்க குஷி எப்படி இருக்கோ, அளவில்லாம இருக்கும். अब हम जाते हैं वापस मुक्ति धाम में, இப்ப நாம வாபஸ் முக்தி தாமத்துக்கு போயிட்டே இருக்கிறோம். ये किसकी भी बुद्धि में नहीं बैठ सकता है, ஆனா இது எல்லாரோட புத்தியில எல்லாம் ஏறுறது கிடையாது. பல் சன்னியாசி है, वो कहते हैं हम शरीर छोड़ ब्रह्म में लीन हो जाएंगे. உலகத்துல சில சன்னியாசிகள் இருக்காங்க, அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க இந்த உடலை விட்டுட்டு அடுத்து பிரம்மத்துல போய் என்ன ஆயிடுவோம், ஐக்கியமாயிடுவோம்னு சொல்றாங்க. परंतु तत्व को याद करने से विक्रम विनाश नहीं होंगे तो जा कैसे सकते हैं. பாபா சொல்றார், தத்துவங்களை நினைக்கிறதுனால ஒன்று விக்ரமாவே அழியாது, பிறகு எப்படி அந்த தத்துவத்துல போய் நீங்க கலக்க முடியும்? பிரம்ம மகா தத்துவத்தை நினைக்கிறப்ப பாவகர்மம் அழியாது. பிரம்ம மகா தத்துவத்துல இருக்கிற பரமாத்மாவை நினைச்சாதான் பாவகர்மம் அழியும். அப்ப தத்துவத்தை நினைச்சு பாவமே அழியல, பிறகு எப்படி அந்த தத்துவத்துக்கு நீங்க போக முடியும்? ஸோ போகவே முடியாது. அப்ப போகாம எப்படி நீங்க ஐக்கியமாக முடியும்? ले जाने वाला है ही एक राम, सभी बच्चों को ले जाएगा. அழைத்து செல்லக்கூடியவர் ஒரே ஒரு ராமர் மட்டும்தான், எல்லாரையும் அவர் தான் கூட்டிட்டு போகணும். आपे ही तो कोई जा नहीं सकता, அவர் இல்லாம யாரும் தானாலாம் போக முடியாது. पुरुषार्थ करते हैं क्योंकि इस दुनिया में रहना अच्छा नहीं लगता, ஆனா முயற்சி செய்யறாங்க. போதும் இந்த உலகம் மேல போயிடலாம், பிரம்மத்துக்கு போயிடலாம், முயற்சி செய்யறாங்க, தனியா முயற்சி செய்யறாங்க. ஏன்னா இந்த உலகத்துல அவங்களுக்கு எதுவுமே பிடிக்கல. कोई फिर कहते हैं हम इस नाटक में आए ही नहीं, சில பேர் சொல்றாங்களா எங்களுக்கு இந்த உலக நாடகமே வேணாம், இந்த நாடகத்துக்கே இனி நாங்க வரமாட்டோன்றாங்களாம். அநேக் மத்தாந்தரே, இப்படி உலகத்துல அநேக விதமான கருத்துக்கள் நிலவுது. குரு கோசாயி அதி கரோடோங்கி அந்தாஸ்மே, குருமார்கள் சன்னியாசிகள்னு கோடிக்கணக்கான பேர் அவங்களே உலகத்துல இருக்காங்க. சப்கி அப்படி அப்படி மத்தே, ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுக்குன்னு சில கொள்கைகள் கருத்துக்களை வச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. பல் கேத்தே ஹே ஆப்கா கியான் போத் அச்சா ஹை, பாஹர் கயா ஒரு கலாஷ். நம்மகிட்ட வர்றாங்க, வந்துட்டு என்ன சொல்றாங்க, உங்க ஞானம் ரொம்ப நல்லா இருக்கு சொல்றாங்க. சன்னியாசிகள் பல பேர் வந்து சொல்றாங்க. ஆனா இங்க இருந்து வெளியில போனோன்னே எல்லாம் கரைஞ்சு போயிடுது. ஆத்தே தோ போத்தே பரந்து உன்கி தகுதீர் மே நெய்ய. நிறைய பேர் வர்றாங்க, ஆனா எல்லாருக்கெல்லாம் அதிர்ஷ்டம் வாய்க்கிறது இல்ல. இத்தனா மர்த்தபா சோடுக்கர் ஆவே என்னை ஓ சக்தா ஹே, ஏன்னா அவங்களோட பதவியை விட்டுட்டு இல்ல அவங்க வரணும், அது நடக்குமா? சன்னியாசினா ஒரு பதவியில இருக்காங்கல்லாங்க, அப்ப அதை விட்டுட்டு இங்க வர்றதுங்கிறது எவ்வளோ கஷ்டம், படா முஷ்கில். இஸ்லே கரீப் ஹீ உட்டாத்தே ஹி, பாபா சொல்றார், ஆகையால ஏழைகள் தான் இங்க வர்றாங்க. யஹா தோ ஆக்கர் பச்சா பன்னா படே, ஏன்னா இங்க வந்தீங்கன்னா நீங்க குழந்தையாகணும். நான் சன்னியாசி, நான் இவ்வளோ பெரிய போஸ்ட்ல இருக்கேன், நான் இவ்வளோ பெரிய தலைவர், நான் இவ்வளோ பெரிய பதவியில இருக்கிறேன், அப்படி நம்ம இங்க இருக்க முடியாது. இங்க வந்தா என்ன ஆயிடணும்ட்டார் பாபா, ஒரே வார்த்தையில நீங்க குழந்தை ஆயிடணும். कोई सन्यासी गुरु इतने सब फॉलोयर्स को छोड़ावे बड़ा मुश्किल है. ஒரு சன்னியாசி இருக்கார், அவருக்கு அவ்வளோ ஃபாலோயர்ஸ் இருக்காங்க, அவ்வளோ சிஷ்யர்கள் இருக்காங்க, அவங்களெல்லாம் விட்டுட்டு அவர் இங்கே வர முடியுமா? அது ரொம்ப கடினம். சோபிய பிரவருத்தி மார்க், அதுலேயும் நாம் இங்கே கற்றுக் கொடுக்கறது என்ன, இல்லற மார்க்கம்தான். மேல் ஃபீமேல் தோனோக்கோ இக்கட்டா ரெனா படே, இங்கே ஆண் பெண் இணைந்து தான் இருக்கணும். நிக்ஷய் புத்தி வாலோம் கி ஜட் பரீட்சா லீ ஜாத்தியே,
யாரு நிச்சய புத்தி உடையவங்களோ அவங்களுக்கு பாபா என்ன பண்றாராம், உடனடியா நிறைய சோதனைகள்லாம் வைக்கிறாராம். தேக்கே குரு பனா சோடுத்தேஹே, எப்படி அந்த குருன்ற ஸ்தானத்தை விட்டுட்டு வர்றாங்களான்னு பாக்குறாரா, அதுக்கு கூட பாபா டெஸ்ட் வைக்கிறாராம். பாப்கா பன்னா படுத்தா ஹேனா, பாபாவுக்கு சொந்தமாகணும்ல, அப்ப அதெல்லாம் விட்டாதானே இங்க ஆக முடியும். பாபா கிஸ்கோ பி சம்ஜானே கா சஹேஜ் உபாய் பி சம்ஜாத்தே, பாபா யாருக்கு வேணா புரிய வைக்கிறதுக்கு சகஜமான உபாயத்தையும் புரிய வைக்கிறார். सिर्फ पूछना है परमपिता परमात्मा से तुम्हारा क्या संबंध है. நீங்க அவங்கள்ட்ட கேளுங்க, ஜஸ்ட் கேளுங்க, பரமபிதா பரமாத்மாவோடு உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது. वो जरूर முக்தி ஜீவன் முக்தி தேங்கே, அவர் கண்டிப்பா முக்தி ஜீவன் முக்தி தான் கொடுப்பாரு. மனுஷ்ய மனுஷ்யக்கோ தேன சகே, மனிதர்கள் மனிதர்களுக்கு முக்தி ஜீவன் முக்திய கொடுக்க முடியாது. பாபா से वर्षा लेने के लिए आकर सीखना पड़े, பாபாட்ட இருந்து ஆஸ்தி வாங்கணும் அப்படின்னா அவர்கிட்ட இருந்து கத்துக்கணும். ஸ்ரீமத் ஜோ கஹேகி சோ கரேங்கே, ஸ்ரீமத் என்ன சொல்லுதோ அதை செய்யணும். पहले पहले निक्षय बुद्धि चाहिए, फिर श्रीमत जो मिले. ஆனா முதல்ல என்ன வேணும், நிக்ஷய புத்தி வேணும், அதுக்கப்புறம் ஸ்ரீமத் படி நடக்கணும். पहले पहले परीक्षे ही बाप को देना है, முதல் முதல் அறிமுகம் பாபாவோட அறிமுகத்தை தான் கொடுக்கணும். डेरों के ढेर आते हैं, ஏராளமானவங்க இங்க வர்றாங்க. कहते हैं बहुत अच्छी चीज है, परंतु खुद तोड़े ही खड़े होते. அவங்க வர்றவங்கள என்ன சொல்றாங்க, இங்க ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா தான் இறங்கணும், இந்த விஷயத்துல இறங்கி நிக்கணும், அது வரமாட்டது. சிர்ஃப் अपनी राय देकर चले जाते. ஆனா அவங்க கருத்தை இங்க வந்து சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. இங்க இருக்கிறபடி கேட்டோம், இதை புரிஞ்சுட்டோம், இதை செயல்படுத்தணும், இங்க நிக்கணும், அது கிடையாது. அவங்க கருத்தை சொல்லிட்டு போயிடுறாங்க. ये मालूम नहीं पड़ता कि ये किसकी मत पर चल रहे. ஏன்னா அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியல, நாம யாரோட வழிகாட்டுதல்ல போயிட்டு இருக்கிறோம். ஸ்வயம் பகவான் நமக்கு வழிகாட்டி அவரோட வழிகாட்டுதல்ல போறோங்கிறது அவங்களுக்கு தெரியல. कहते हैं ऐसी प्रदर्शनी तो जगह जगह होनी चाहिए. நம்முடைய கண்காட்சியை பார்த்துட்டு என்ன சொல்றாங்களா, இப்படிப்பட்ட கண்காட்சி ஒவ்வொரு இடத்துல இருக்கணும்னு சொல்றாங்களா. மத்து தேனே லக்படுத்தே, நமக்கு நிறைய ஐடியாலாம் கொடுக்குறாங்களா, நீங்க இப்படி செய்யுங்க, நீங்க அப்படி செய்யுங்க, வருவாங்க வந்து ஐடியா கொடுக்குறாங்களா. அரே ஈஸ்வருக்கோ தொடைகி மத்து दी जाती है. அவ சொல்ல, ஈஸ்வரனுக்கே நீங்க சொல்லி கொடுக்குறீங்களா, ஈஸ்வரனுக்கே நீங்க சொல்லி கொடுக்குறீங்களான்னு கேட்கிறார் பாபா. परंतु प्रैक्टिस पड़ी हुई है मत देने की. ஆனா மனுஷனுக்கு எதுக்கு தான் பிராக்டிஸ் இருக்கான், ஐடியா கொடுக்கறதுக்கு தான் இருக்கான். செயல்படுத்துறத விட ஐடியா சொல்றதுல எக்ஸ்பர்ட்டா இருக்காங்களா எல்லாரும். பாக்கி குது பேட் சம்ஜே ஏ நீ. சரி இவ்வளோ சொல்றோமே, நம்ம உட்காந்து அதை கேட்போம் புரிஞ்சுக்குவோம், அது பண்ண மாட்டாங்க. யஹா கோய் மத் தேனி நெய்ய ஸ்ரீமத் பர் சல்னா. இங்கே பாபா சொல்ற, உங்களோட மத்தெல்லாம் நீங்க கொடுக்காதீங்க, உங்க வழிமுறைகள்லாம் இங்க தேவைப்படாது. நீங்க இங்க என்ன பண்ணணும், ஸ்ரீமத் படி நடக்கணும். पहले बाप का बनना है, फिर वो जो श्रीमत दे कि ऐसे कोई को समझाओ. முதல்ல பாபாவுக்கு சொந்தமான குழந்தையாகணும், அதுக்கப்புறம் பாபா யாருக்கு எப்படி ஞானம் கொடுக்கணும்னு ஸ்ரீமத்து கொடுக்குறாரோ அப்படி போய் கொடுக்கணும். फिर जब किसको समझाए वह लिख कर दे कि मुझे तो श्रीमत पर चलना है. அடுத்து நீங்க யாருக்கு ஞானம் கொடுத்தீங்களோ அவங்க பாபாக்கு லெட்டர் எழுதணும், எழுதி கொடுக்கணும். என்ன கொடுக்கணும், நான் இனிமே ஸ்ரீமத் படி நடப்பேன், அப்படியே அவங்க எழுதி கொடுக்கணும் ப்ரூஃப். தப் சம்ஜே கி டீக் டீக் சம்ஜாஹே. அப்பதான் பாபா ஏத்துக்குவார் அந்த குழந்தை சரியா புரிய வச்சிருக்கு அப்படிங்கிறத. ஆத்தே தோ டேரே பரந்து அச்சி தர சமஜ்தே நெய்யே. நிறைய பேர் வர்றாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனா எல்லாரும் நல்ல முறையில புரிஞ்சுக்கல. கியான்கே மத்துவாலே பன்தே நஹி, ஞானத்தை புரிந்து கொண்டு செயல்படுத்துபவர்களாக ஆகுவதில்லை. இச்சமய சபே பக்திக்கே மத்துவாலே, அதுல இந்த நேரம் எல்லாருமே பக்தியோட பாதையில போறவங்களா தான் இருக்காங்க. ஜப்பு தப்பு பாட் ஆதி சப் பக்தி கேலியே கர்த்தே. ஜபம் பண்றாங்க, தவம் பண்றாங்க, பாடல்கள் பாடுறாங்க, இதெல்லாம் பக்தி மார்க்கத்துக்காக தான் செய்யப்படுது. பகவான் கேத்தே ஹே ஆதா கலப் தும்னே பக்தி கி ஹே. பகவான் சொல்றாரு, அரை கல்பா நீங்க பக்தி தான் பண்ணிருக்கீங்க. பகவான் சே மில்னே கேலியே, எதற்காக பக்தி செஞ்சோம், பகவானை அடைவதற்காக.
तो सब भगत ठहरे. அப்ப எல்லாருமே பக்தர்கள் தான். பகவான் तो एक ही है. பகவான் ஒரே ஒருத்தர் தான். एक को ही कहते हैं पतित पावन. ஆகையால அந்த ஒருவரைத்தான் நாம் என்ன சொல்றோம்? பதீத பாவனன்னு சொல்றோம். तो खुद भी सब पतित ठहरे. நம்மளே பதீத பாவனன்னு சொல்றோம்னா நம்ம யாரப்போ? நம்ம பதீத்தமானவங்க தானே. அப்ப அந்த பாட்டை சொல்றவங்களும் யார் தான்? பதீத்தமானவர்கள் தான். ஏஹே ராவன் ராஜ்ய. இதுதான் இந்த ராவணனோட உலகம். இஸ் கலப்கே சங்கம் காஹி காயன் ஹே. இந்த கல்பத்தோட சங்கம யுகத்தை பற்றி தான் புகழ் இருக்குது. கலப்கே சங்கம் யுகே யுகே பாப்பாத்தேஹி. ஒவ்வொரு கல்பத்தினுடைய சங்கம யுகத்தோட முடிவுல தான் பாபா வரார். ஒவ்வொரு யுகத்தோட முடிவுல வரல பாபா, கல்பத்தோட சங்கமத்துல தான் பாபா வரார். சத்யுக் ஹே கல்யாண்காரி ஸ்வர்க். பாபா சொல்றாங்க, சத்யுகம் என்பது கல்யாணக்காரி ஸ்வர்க்கம். சத்யுகம் என்பது என்ன? கல்யாணக்காரி ஸ்வர்க்கம். और கலியுக் ஹே அகல்யாண்காரி நரக். கலியுகம் என்பது அமங்கலம் நடக்கக்கூடிய நரகம். ராவன் ஹே அகல்யாண்காரி और ராம் ஹே கல்யாண்காரி. ராவணன் யார்? அமங்கலமே செய்யக்கூடியவர். ஸ்ரீராமர் யாரு? நன்மையே செய்யக்கூடியவர். ये நாலேஜ் बच्चों की बुद्धि में टपकनी चाहिए. இந்த ஞானம் உங்க புத்தியில ஓடிக்கிட்டே இருக்கணும், ஒழிச்சுக்கிட்டே இருக்கணும். ஓனா रहना चाहिए कि जाकर बिचारों का कल्याण करे. உள்ளுக்குள்ள அந்த ஒரு கவலை இருந்துட்டே இருக்கணும். அப்பாவிகளுக்கு நான் போய் ஏதாவது செய்யணும், நல்லது செய்யணும், ஏதாவது செய்யணும், அந்த கவலை இருக்கணும். कोई कोई में ऐसा कामी है जो उनसे सब हैरान हो जाते हैं. சில பேர்ட்ட அவ்வளோ குறை இருக்கான், அதை பார்க்குறவங்க அலறி அடிச்சிடுறாங்களாம், அந்த அளவுக்கு குறைகள் இருக்கான். கேத்தே ஹே பாபா ஃபலானேமே அவகுணே. அதுக்கப்புறம் பாபாட்ட சொல்றாங்களாம், பாபா இன்னார்கிட்ட இந்த அவகுணம் இருக்கு பாபா. போத் சமாச்சார் ஆத்தே. இந்த மாதிரி நிறைய ரிப்போர்ட் எல்லாம் வருதுன்றார் பாபா. பாபா கா கேனா ஹே சமாச்சார் தோ தோ சாவதானி மிலே. பாபா சொல்றார், நீங்க செய்தி கொடுத்தாதானே நான் உங்களை எச்சரிக்கை பண்ண முடியும். ஸோ யார் தவறு செய்கிறாங்களோ அதை பற்றி பாபாக்கு என்ன பண்ணணும்? நம்ம செய்தி கொடுக்கணும். कोई अवगुण होगा तो सर्विस कम करेंगे. இன்னமும் அவங்கள்ட்ட அவகுணம் இருக்குன்னா பாபா என்ன பண்ணுவார்? அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பார். என்ன பனிஷ்மெண்ட் கொடுப்பாரு? சேவையை குறைச்சிடுவேன்னு சொல்றார். என்ன சொல்றார் பாபா? அவங்களுக்கு கொடுக்குற சேவையை நான் குறைச்சிடுவேன். आजकल पढ़े लिखे विद्वान पंडित तो बहुत है, वो बहुत तीखे हैं. இன்றைய நாட்கள்ல எழுத படிக்க தெரிஞ்சவங்க, வித்வான்கள், பண்டிதர்கள் ஏராளமானவங்க இருக்காங்க. அவங்களாம் அதிபுத்திசாலியா வேற இருக்காங்க. कच्चे बच्चों का तो माता ही खराब कर दे, इसलिए तीखे तीखे बच्चों को बुलाते हैं. காயாக இருக்காங்களாம் குழந்தைங்க. அவங்க என்ன பண்றாங்களாம்? ஞானம் கொடுக்க போனா பிறோட தலையவே சாப்பிட்டுடுறாங்களாம். ஆகையால பாபா என்ன சொல்றாரு? நல்ல நல்ல குழந்தைங்களத்தான் இந்த மாதிரி இடத்துக்கு அனுப்பணும். எல்லாரும் கேட்கறது கூட என்ன பண்றாங்களாம்? நல்ல புத்திசாலி குழந்தைய அனுப்புங்கன்றாங்களாம். அதான் பாபா சொல்றார், कोई बोले तुम शास्त्र आदि पढ़ते हो. சில பேர் நம்மகிட்ட கேட்குறாங்களாம், நீங்க சாஸ்திரம் எல்லாம் படிப்பீங்களான்னு கேட்குறாங்க. बोलो ये तो हम जानते हैं, ये वेद शास्त्र जन्म जन्मांतर सब पढ़ते आए हैं. அவங்களுக்கு சொல்லுங்க, எங்களுக்கு தெரியுது, நாங்க தான் இந்த வேத சாஸ்திரங்கள் எல்லாத்தையும் பல ஜென்மமா படிச்சுட்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லுங்க. अभी हमको बाबा का डायरेक्शन है कि कुछ भी नहीं पढ़ो. ஆனா இப்ப எங்களுக்கு பாபா டைரக்ஷன் கொடுத்துட்டாரு, நீங்க எதுவுமே படிக்க வேணாம், அதையும் சொல்லிடணும். ஜென்ம ஜென்மமும் படிச்சுட்டு வந்துட்டோம், அதையும் சொல்லணும். இப்போ பகவான் எங்களை படிக்க வேணான்னு சொல்லிட்டாரு, அதையும் சொல்லுங்க. மேஜோ சுனாவோ சுனோ. பாபா என்ன சொல்றாரா இப்பெல்லாம்? நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் கேளுங்க போதும். மேரி மத் பர் சலோ. என்னோட வழிப்படி நடங்க. முஜே யாது கரோ. என்ன நினைவு செய்யுங்க. தோ விக்ரம் வினாஷ் ஹோகே. அப்பதான் விக்ரமங்கள் அழிகின்றது. அபி மோத் சாம்னே கடாயே. இப்ப மரணம் எதிரிலேயே இருக்குது. மே ஆயாஹூ சப்கோ லே ஜானே கே லியே. மே துமாரா பாப் ஹூ. பாபா சொல்ல, நான் உங்க எல்லாரையும் அழைச்சிட்டு போறதுக்காக தான் வந்திருக்கிறேன். ஏன்னா நான் தான் உங்களுடைய தந்தை. அப்பா தானே கூட்டிட்டு போவாரு. தும்கோ முக்தி ஜீவன் முக்தி தூங்கா. பாபா சொல்ற, உங்களுக்கு நான் முக்தி ஜீவன் முக்தி கொடுக்கறேன். பாபா சொல்றாங்க, हर एक को ड्रामा अनुसार
पहले मुक्ति में जाना है, फिर जीवन मुक्ति. ஒவ்வொருத்தரும் நாடகத்தோட அனுசாரம் முதல்ல முக்திக்கு தான் போகணும், பிறகுதான் जीवन मुक्ति. सतो प्रदान में आते हैं, इसलिए कहा जाता है सर्व के सद्गति दाता सर्वोदया. ஒரு ஆத்மா முதல்ல வருது மேல இருந்துன்னா சத்தோ பிரதான நிலைக்கு தான் வரும். ஆகையாலதான் பாபாவை என்ன சொல்லப்படுதான், அனைவருக்கும் சத்கதி கொடுக்கக்கூடிய வள்ளல் மற்றும் சர்வோதயா, அனைவர் மீதும் தயை காட்டக்கூடியவர். சர்வமே சாரி துனியா ஆஜாத்தி ஹே. சர்வம்னு சொல்றப்ப என்ன ஆயிடுது, அதுக்குள்ள முழு உலகமுமே வந்துருது. சர்வமானா சாரி துனியாக்கா பாப் சம்ஜாத்தே. அடுத்து சர்வம் என்றாலே என்ன, முழு உலகத்தின் தந்தை இங்கே புரிய வைக்கிறார். ஓ சப் ஹே அல்பகால் ஹதுக்கி சர்வீஸ் கர்னே வாலே. ஆனா உலகத்துல இருக்கிறவங்க யாரு, அல்ப காலம் கொஞ்ச நேரம் உலகத்துக்கு சேவை பண்றாங்க, அதுதான் அவங்க. பேஹதுக்கா சர்வோதயா லீடர் தோ ஏக்கிய. ஆனா உலகத்துக்கே சர்வோதயா லீடர் ஒரு பாபா தான். சர்வோதயா லீடர்னு சொல்றாங்களே, உலகத்துல இருக்கிறவங்களுக்கு டைட்டில் கொடுக்கறாங்க. அவங்க சமூக சேவை நிறைய பண்ணுவாங்க. பாபா சார் அவங்க பண்ற சேவை கொஞ்ச காலத்துக்கு தான், ஆனா முழு உலகத்துக்கும் சதா காலத்துக்கும் சேவை செய்யறது பாபா தான். அவங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு சிலருக்கு மட்டும்தான் சேவா பண்ண முடியும், முழு உலகத்துக்கும் அவங்களால சேவா பண்ண முடியாது. ஆனா பாபா முழு உலகத்துக்கும் சேவா பண்ற. ஆகையால அவருக்கு என்ன டைட்டில் கொடுக்கணுமா, பாபா சொல்றாரு சர்வோதயா லீடர் நான் ஒருத்தர் மட்டும்தான் சொல்றார். சாரி விஸ்வ பர் தயாக்கர் விஸ்வக்கோ பதல்னே வாலா. முழு உலகத்துக்கும் தயை காட்டி முழு உலகத்தையும் மாற்றி அமைக்கக்கூடியவர் ஒருவர் தான். தும் ஜான்தே ஹோ பாபா ஹம்கோ விஸ்வ கா மாலிக் பனானே ஆயே ஹே. நாம தெரிஞ்சிட்டோம் பாபா நம்மள உலகத்துக்கு எஜமானனாக்க வந்திருக்கிறார். எவர் ஹெல்தி வெல்தி பன் ஜாயேங்கே. அதுக்கப்புறம் நம்ம என்ன ஆயிடுவோம், எப்பவுமே ஆரோக்கியமானவர்களாவும் செல்வந்தராவும் ஆயிடுவோம். பரந்து இத்தனா பி கிஸ்கோ புத்தி மே நஹீ பைட்டா ஹை. ஆனா இந்த விஷயம் கூட சில பேரோட புத்தியில ஏறதே இல்லை. தோ அக்ஷர் பி பேட்டே தோ அச்சா ஹை. பாபா சொல்ற 2 வார்த்தை புத்தியில ஏறிச்சுன்னா கூட போதும். ஹம் பகவான் பாப் கே பச்சே ஹே. நம்ம பகவான் பாபாவோட குழந்தைங்க. பகவான் சே ஸ்வர்க கா வர்ஷா மில்னா சாஹியே. பகவான் கிட்ட இருந்து ஸ்வர்க ஆஸ்தி கிடைத்தே தீர வேண்டும். மிலா ஹுவா தா, ஏற்கனவே கிடைச்சிருந்தது. அபு நஹி ஹே, இப்ப இல்ல. ஃபிர் மில் ரஹா ஹே, மீண்டும் அடைந்து கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே இருந்தது, இப்ப இல்ல. இப்ப மீண்டும் பாபாட்ட இருந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், ஆஸ்திய அடைஞ்சிட்டே இருக்கிறோம். பாப் கேத்தே ஹே முझे யாது கரோ வர்ஷே கோ யாது கரோ. பாபா சொல்றாரு என்ன நினைவு செய்யுங்க, ஆஸ்திய நினைவு செய்யுங்க. ஏக் தோ கோ யஹி மந்திர தோ கி மே துமாரா பேஹத் கா பாப் ஹூ. ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த மந்திரத்தை கொடுத்துட்டே இருங்க. பாபா தான் எல்லையற்ற தந்தை, நமக்கு எல்லாருக்கும் ஒரு தந்தை அவர் தான். இத எல்லாருக்கும் சொல்லுங்க. தர்ம ஸ்தாபன் கர்னே கே லியே தக்கே தோ கானா படத்தே. ஒரு தர்மத்தை ஸ்தாபனை பண்ணணும்னா அதுலயும் கூட அவங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்கு, அதையெல்லாம் அவங்க பொறுத்து தான் போயிருக்காங்க. புத்தி மே रहना चाहिए कि अब नाटक पूरा होता है. புத்தியில இந்த விஷயம் இருக்கணும், இப்ப நாடகம் முடிவடைய இருக்கின்றது. பாக்கி தோடா சமயம் கொஞ்ச நேரம்தான் இருக்கு. जाना है अपना घर, फिर हमारा नया सिर पार्ट शुरू होगा. அடுத்து வீட்டுக்கு தான் போகணும், அதுக்கப்புறம் புது பார்ட் ஆரம்பமாகும். ये बुद्धि में रहे तो बहुत अच्छा. இது புத்தியில இருந்தாலே போதும், ரொம்ப நல்லதுன்றார் பாப். இப்ப நாடகம் முடிய போது, இன்னும் கொஞ்ச நேரம்தான் இருக்கு. இப்ப வீட்டுக்கு போகணும், திரும்ப புது பாட்டுக்கு வரணும். இந்த ஒரு விஷயம் புத்தியில இருந்தா அதுவே ரொம்ப நல்லது. தும் பச்சோ கே கதம் கதம் மே பதம் பரே ஹுயே ஹே. குழந்தைங்களாகிய உங்களுடைய ஒவ்வொரு அடி அடியிலையும் பல மடங்கு கோடி மடங்கு வருமானம் நிறைஞ்சிருக்குது. படி ஜபர்தஸ்த் கமாய் ஹே. இது ரொம்ப ரொம்ப ஒரு உயர்ந்த வருமானம். குது பகவான் கமாய் கர்னேக்கு ராய் தேத்தி ஹே. ஏன்னா ஸ்வயம் பகவானே வருமானம் செய்வதற்கான வழிமுறைகளை கற்றுக் கொடுக்கிறாரு, எப்படி சம்பாதிக்கிறதுன்னு சொல்லி கொடுக்கற. ராய் பர் சல்னே சே ஸ்வர்கமே தோ போன் ஜாத்தே. அவர் வழிப்படி நீங்க நடந்தீங்கன்னாலே போது, சொர்க்கத்துக்கு போயிடலாம். பரந்து ஸ்வர்க மே பி ஃபிர் ஊஞ்ச் பத் பானா சாஹியே. ஆனா அதுக்கப்புறம் சொர்க்கத்துல என்ன பண்ணணும்,
உயர்ந்த பதவி வாங்கணும். ये कमाई है चुपचाप करने की. இந்த வருமானமே எதுக்காக? சுப்சாப், அமைதியா செய்யணும். இந்த வருமானத்தை அமைதியா இருந்தாதான் செய்ய முடியும். कर्मेंद्रियों से कर्म करो परंतु दिल साजन की तरफ हो, बस बेड़ा पार. கர்ம இந்திரியங்கள் மூலமா கர்மா பண்ணுங்க, ஆனா உள்ளம் நாயகன் பக்கம் இருக்கணும். அப்பதான் உங்க படகு என்னாகும்? கரை சேரும். மணமகன் பக்கம் இருக்கணும், வேலை பண்ணிட்டே இருக்கணும். புத்தி மனசு பாபாட்ட இருக்கணும். படி ஜபர்தஸ்த் கமாய். பாபா திரும்பவும் சொல்றாரு, இது மிக உயர்ந்த வருமானம். बाप की सर्विस में रहने से ஆட்டோமேட்டிக்கலி बहुत ஆம்தனி होती है. பாபாவுடைய சேவையிலேயே நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு வருமானம் என்ன ஆயிட்டே இருக்கும்? அதிகரிச்சுட்டே இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா வருமானம் உங்களுக்கு சேமிச்சுட்டே இருக்கலாம், அடைஞ்சிட்டே இருக்கலாம். अच्छा, நல்லது. मीठे मीठे सिकीलते बच्चों प्रति मात पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते. बाबा धारणिकाன சாரம் சொல்றாங்க. अब यह नाटक पूरा हुआ, हमें वापस मुक्ति धाम में जाना है. இப்போது இந்த நாடகம் முடிவடைகிறது, நாம் வாபஸ் முக்தி தாமம் செல்ல வேண்டும். इस खुशी में रह पुरानी देह का अभिमान छोड़ देना है. இந்த குஷியிலிருந்து இந்த பழைய தேகத்தின் அபிமானத்தை விட்டுவிட வேண்டும். இந்த குஷியிலிருந்து பழைய தேக அபிமானத்தை விட்டுடணும். ரெண்டாவது பாயிண்ட், ஏக் பாப் கி மத் பர் சல்னா ஹே. ஒரு பாபாவின் வழிப்படி நடக்க வேண்டும். பாப்கோ அப்னி மத் நெய் தேனி ஹே. பாபாவுக்கு தன்னோட ஆலோசனையெல்லாம் சொல்லக்கூடாது. பாபாவுக்கு தன்னுடைய ஆலோசனையை சொல்ல வேண்டாம். நம்ம கருத்துக்களை பாபாவுக்கு சொல்லக்கூடாது. இப்படி செய்யுங்க, அப்படி செய்யுங்க அப்படின்ட்டு. நிக்ஷய் புத்தி பன் बाप की जो श्रीमत मिलती है उस पर चलते रहना है. நிச்சய புத்தி உடையவராகி பாபாவிடமிருந்து என்ன ஸ்ரீமத் கிடைத்திருக்கிறதோ அந்த வழியில் செல்ல வேண்டும். எப்போ நிக்ஷேப் இல்லையோ, நம்பிக்கை இல்லையோ, அப்பதான் என்ன சொல்லுவாங்க? இது இப்படி இருந்தா நல்லா இருக்கும் பாபா, இது அப்படி இருந்தா நல்லா இருக்கும் பாபா, இதை நீங்க இப்படி சொன்னீங்கன்னா சரியா இருக்கும். இப்படி இருக்கக்கூடாது. நிக்ஷே புத்தி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? பாபா என்ன ஸ்ரீமத்து கொடுத்துருக்காரோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணும். बाबा वरदान கொடுக்கறாங்க. भिन्न भिन्न स्थितियों के आसन पर एकाग्र हो बैठने वाले राजयोगी स्वराज्य अधिकारी भव. விதவிதமான ஸ்திதிகள் என்ற ஆசனத்தில் ஒருமுகமாக அமரக்கூடிய ராஜயோகி स्वराज्य अधिकारी भव. राजयोगी बच्चों के लिए भिन्न भिन्न स्थितियां ही आसन है. ராஜயோகி குழந்தைங்களுக்கு விதவிதமான ஸ்திதிகள் தான் ஆசனம். कभी स्वमान की स्थिति में स्थित हो जाओ तो कभी फरिश्ते की स्थिति में. சில நேரம் ஸ்வமானத்தோட ஸ்திதியில இருங்க, சில நேரம் ஃபரிஷ்தா ஸ்திதி. कभी लाइट हाउस माइट हाउस स्थिति में, कभी प्यार स्वरूप लवलीन स्थिति में. அவ்வப்போது லைட் ஹவுஸ் ஸ்திதியில இருங்க, அவ்வப்போது மைட் ஹவுஸா இருங்க. சில நேரம் அன்பு ஸ்வரூபத்துல இருந்து அந்த அன்புல மூழ்கிடுங்க. இப்படி ஒவ்வொரு ஸ்திதியில இருக்கணும். जैसे आसन पर एकाग्र होकर बैठते हैं ऐसे आप भी भिन्न भिन्न स्थिति के आसन पर स्थित हो वैरायटी स्थितियों का अनुभव करो. எப்படி ஒரு ஆசனத்துல ஒருமுகமா உட்காரணும். ஆசனம் போடுறாங்கன்னா கொஞ்ச நேரம் வரைக்கும் அந்த ஆசனத்துல உடம்ப அந்த பொசிஷன்ல ஸ்திரப்படுத்தி உட்கார வச்சிருப்பாங்க. அப்பதான் அந்த ஆசனத்தோட பலன் உடம்புக்கு கிடைக்குது. அது போல பாபா சொல்ற மனதுக்கும் ஆசனம் பண்ணணும். மனதிற்கான ஆசனம் எது? ஸ்திதிகள். அந்த ஸ்திதியில குறிப்பிட்ட நேரத்துக்கு நம்ம என்ன ஆகணும்? ஸ்திரமாக லயித்திருக்க வேண்டும். அப்பதான் நமக்கு அனுபவம் என்பது ஏற்படும். ஜப் சாஹோ தப் மன் புத்திக்கு ஆர்டர் கரோ. எப்ப விரும்புறீங்களோ மனம் புத்திக்கு ஆர்டர் கொடுங்க. और संकल्प करते ही उस स्थिति में स्थित हो जाओ. நினைச்ச உடனே அந்த ஸ்திதியில போய் ஸ்திரம் ஆயிடணும். தப் கஹேங்கே ராஜயோகி ஸ்வராஜ்ய அதிகாரி. அப்பதான் உங்களை என்ன சொல்ல முடியும்? ராஜயோகி சுயராஜ்ய அதிகாரி.
स्लोगन वफादार वह है जिसे संकल्प में भी कोई देहदारी आकर्षित न करे. நம்பகமானவர்கள் என்றாலே சங்கல்பத்தில் கூட எந்த தேகதாரியின் கவர்ச்சியிலும் செல்லாமல் இருப்பவர்கள். எந்த தேகதாரியும் கவர்ச்சிக்க கூடாது. அப்படி இருக்கிறவங்க தான் யாரு? பாபாவுக்கு நம்பகமானவர்கள். அச்சா. ஓம் சாந்தி. ஒரு பிரச்சனையோட பலத்தையோ இல்ல சூழ்நிலையோட பலத்தையோ குறைக்கணும்னு நினைச்சா முதல்ல அதுல இருந்து நாம வெளியே வந்துடணும். வந்துட்டு ஒரு உயர்வான கண்ணோட்டத்துல அதை பார்த்தோம்னா அதற்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். If you want to nullify the effect of the problems and circumstances, get out of them and see them from a higher perspective.